ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த கொடுக்காப்புளியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எங்கேயாவது பார்த்தா கூட விட்டுறாதீங்க. இதனுடைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க. இதை சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். இந்த கொடுக்காப்புளி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வில்லேஜ் சைடில் நிறைய இருக்கும். நிறைய பேர்த்துக்கு சாப்பிட்ட அனுபவம் நிறைய இருக்குங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த கொடுக்காப்புளியோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அதனோட மருத்துவ குணங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பதிவுகளில் இதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர சுவாரஸ்யமான கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொடுக்காப்புளி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர் சைடில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடில் எந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொடுக்காப்புளி பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, இரும்புச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாம் நிறைந்த ஒரு அற்புதமான பழமாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட செரிமானத்தை அதிகப்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்காப்புளிக்கு இருக்குது. மூட்டு வலி பிரச்சனைகளை கூட குறைக்கக்கூடிய தன்மை இந்த கொடுக்காப்புளிக்கு இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை பார்த்தீங்கன்னா வாய்ப்புண், வயிற்றுப்புண், அதாவது அல்சர் இது மாதிரி பிரச்சனைகளுக்கு, செரிமான கோளாறுகளையும் சரி செய்வதற்கு இந்த கொடுக்காப்புளி பயன்படுதுங்க. கொடுக்காப்புளி பார்த்தீங்கன்னா அதனோட விதைகளில் இருக்கக்கூடிய ட்ரைட்டஃபின் பார்த்தீங்கன்னா சஃபனின்ஸ் மூட்டு வீக்கம் மற்றும் மூட்டு வலிகளை குறைக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்காப்புளி விதைக்கு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இரத்த சோகையை தடுத்து உடலுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்குதாங்க. நம்மளுடைய சரும பொலிவுக்கும் இது உதவுது. இந்த மரத்தோட பூக்கள் பார்த்தீங்கன்னா இலைகள் பல்வலி மற்றும் ஈறு பிரச்சனைகளுக்கு சிறந்த நிவாரணியாக இருக்குங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தவும் நரம்பு தளர்ச்சியை தடுக்கவும் இது பெரிதும் உதவுதாங்க. இந்த கொடுக்காப்புளி பழம் மட்டும் இல்லாமல் விதை, பூ, இலை இது எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவே இருக்குதுங்க. இந்த கொடுக்காப்புளியில் அதிக மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒரு பழமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஆஸ்துமா போன்ற பல பிரச்சனைகளுக்கு உடனடி நிவாரணியாக இந்த கொடுக்காப்புளி இருக்குது. இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அப்போ புரியும் இதனோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது. இந்த கொடுக்காப்புளியில் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் நிறைய இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை கூட தடுக்கக்கூடிய வல்லமை இந்த கொடுக்காப்புளிக்கு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் பொதுவாக சாலையோரங்களில் அல்லது காடுகளில் தான் இருக்கும். இதனால தான் இதனை ஜங்குள் ஜிலேபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொடுக்காப்புளியில் வைட்டமின் சி, வைட்டமின் B1, B2, B3, வைட்டமின் கே, இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், சோடியம் மற்றும் வைட்டமின் ஏ ஆகிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த கொடுக்காப்புளியில் பார்த்தீங்கன்னா ஃபினோல்கள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் போன்ற சக்தி வாய்ந்த பைட்டோகெமிக்கல்கள் அதிகமாகவே இருக்கிறதுனால பழங்களோட பிற எத்தனாலிக், கெப்டோகோசோனிக் அமிலமாக டெட்ராகோசோனோல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த கொடுக்காப்புளி விதைகளில் சஃபோனின்கள், கிளைகோசைடுகள், பாலிசாக்ரைடுகள், குவெர்செட்டின், கேம்ஃபெரோல், அஸ்கார்பிக் அமிலம், ஃபார்மிக் அமிலம் போன்று இது மாதிரியெல்லாம் நிறைய பண்புகள் நிறைஞ்சதாக இந்த பழம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 நிறைவுறா கொழுப்பு அமிலங்களும் 9 நிறைவற்ற கொழுப்பு அமிலங்களும் இருக்குதாங்க. இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே வலுவான ஆக்சிஜனேற்ற அலர்ஜி எதிர்ப்பு, ஆன்டிபயோட்டிக், வலி நிவாரணி மற்றும் பிற பண்புகளையும் கொண்டுள்ளதாக இருக்குது. இந்த காய்கள் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும் பொழுது பச்சை நிறத்திலும், வறுக்கும் பொழுது இளஞ்சிவப்பு நிறத்திலும் இருக்குங்க. இந்த காயில் புளிப்புத்தன்மை நிறைந்த ஒரு பழமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும் நிறையவே இருக்குங்க. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய நார் சத்து, வைட்டமின் சி மற்றும் சஃபோனின்கள் பார்த்தீங்கன்னா அதிக செறிவு எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க உதவுமாங்க. இதனால் அதிக கொழுப்பு நிறைந்த உணவில் சஃபோனின்கள் எடையை 20-30% குறைக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால இதை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த கொடுக்காப்புளி இலையில் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த சைட்டோடாக்சிக் மற்றும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய பண்புகள் நிறையவே இருக்குது. இந்த இலைகளில் உள்ள புற்றுநோய் எதிர்ப்பு காரணிகள் பார்த்தீங்கன்னா
தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போப்டோசிஸ் செயல்முறையின் மூலம் மார்பக புற்றுநோய் செல்களை மட்டுமே குறைக்க உதவக்கூடியதாக இருக்குது. சாதாரண செல்கள் அப்படிங்கிறதோட இதை வந்துட்டு ரொம்ப முக்கியமான செல்களாக இதை கருதப்படுறாங்க. இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா வைட்டமின் B1 அதிகமாக இருக்கிறதுனால உணவில் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது மூலம் கட்டி வளர்ச்சியை கூட இதை தடுக்கக்கூடிய தன்மை இருக்குதாங்க. குடல் பிரச்சனைகளை கூட இது சரி செய்யும் தன்மை இந்த கொடுக்காப்புளிக்கு இருக்கா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த பழம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. பழங்காலத்திலிருந்து தொன்று தொட்டு பாரம்பரியமான குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்க. இதிலும் பார்த்திங்கன்னா குடல்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறப்படும் ஈகோலி மற்றும் சிக்கலா போன்ற நோய்களுக்கு இந்த ஆன்டிமைக்ரோபியல் ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ஜி எதிர்ப்பண்புகளை கொண்டுள்ள இந்த கொடுக்காப்புளி மிகவும் பயன்படுவதாக சொல்கிறாங்க. இந்த கொடுக்காப்புளியோட விதைகளில் பார்த்திங்கன்னா ஓலியனோலிக் அமிலம் உடல் செயல்பாடுகளை பயன்படுத்தப்பட உதவுவதாக கூறப்படுதுங்க. சரும பிரச்சனைகளுக்கு கூட இந்த கொடுக்காப்புளி மிக சிறந்த உணவாக இருக்கும். சருமத்தில் ஏற்படக்கூடிய தோல் அலர்ஜி, வீக்கம், அரிப்பு போன்றவற்றிற்கு பாதுகாத்து சரும ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் இது உதவுதாங்க. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி, டேனின்கள், சஃபோனின்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்றம், அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த பண்புகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுதாங்க. இந்த கொடுக்காப்புளியில் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயை சரி செய்யக்கூட பயன்படுத்தப்படுதாங்க. 200 to 400 மில்லிகிராம் ஆல்கலாய்டுகள், டேனின்கள், ஃப்ளவனாய்டுகள், புரதங்கள் மற்றும் சஃபோனின்கள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய ஃபைட்டோகெமிக்கல்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட உடலில் உள்ள கொழுப்பை குறைச்சி குளுக்கோஸ் அளவையும் கட்டுப்படுத்த உதவுதாங்க. இந்த கொடுக்காப்புளியில் பார்த்திங்கன்னா கல்லீரலில் உள்ள அனைத்து நச்சு ரசாயனங்களையும் வளர்ச்சிதை மாற்றம் செய்து நம்மளோட உடம்புல இருந்து வெளியேற்றவும் உதவுதாங்க. ஆனால் அதிகப்படியான ரசாயன பொருட்களின் கலவை காரணமாக கல்லீரல் செயல்பாடுகளில் அப்போப்டோசிஸ் ஆகியவற்றின் அசாதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்லீரல் காயங்கள் ஏற்பட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக சாப்பிட்றது நல்லதுங்க. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய கால்சியம் பார்த்திங்கன்னா எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுதாங்க. அதே நேரத்தில் இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா தசையை தளர்த்து செயல்பட வைக்குதாங்க. இதனால் வலி மற்றும் தசைகளின் விரைப்பை எளிதாக்க இது உதவி புரியுதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த கொடுக்காப்புளி மற்றும் இலைகள் பார்த்திங்கன்னா முக்கியமாக காசநோய் எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை அதிகமாக கொண்டு இருக்கிறதுனால இதன் கூழ் முக்கிய ஊட்டச்சத்துக்களால் செறிவூட்டப்பட்டாலும் அதிகமான ஃபைட்டோகெமிக்கல்கள் இதில் இருக்குதுங்க. இந்த கொடுக்காப்புளியில் பட்டை மற்றும் இலைகளில் இருக்கக்கூடிய மைக்கோபாக்டீரியம் பார்த்திங்கன்னா காசநோய் வளர்ச்சியை தடுக்கவும் மற்றும் ஆரம்ப சிகிச்சைக்கும் இது உதவுதாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் அதிகமாகவே இருக்கிறதுனால இதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின் பி பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இதனால் பல்வேறு நோய்களிலிருந்து தற்காத்து கொள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது உதவுதுங்க. நம்மளுடைய நுரையீரலில் நோய் தொற்று ஏற்பட்டால் அதை சரி செய்யவும் இந்த கொடுக்காப்புளி மிகவும் பயன்படுறதா சொல்கிறாங்க. இந்த கொடுக்காப்புளி சாறில் பார்த்திங்கன்னா ஆல்கலாய்டுகள், கூமரின், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் டேனின்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவையெல்லாம் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏக்கு எதிரான பூஞ்சை காளான் செயல்பாடுகளை கொண்டு இருக்குங்க. இதனால் நாள்பட்ட நுரையீரல் தொற்று மற்றும் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால இதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. கொடுக்காப்புளியில் பார்த்திங்கன்னா வயிற்றுப்புண் எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்குதுங்க நம்மளோட உடம்புல. அதாவது நம்மளோட வயிற்றில் உள்ள அமிலத்தின் அளவை குறைக்கும் தன்மை கொண்டதாக இருக்குது. இரைப்பையில் அமில சுரப்பு உற்பத்தியையும் இது தடுக்குதுங்க. இதனால் வயிற்றுப்புண் அதிகரிப்பதையும் தடுக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கொடுக்காப்புளி சாப்பிட்றதுனால
நம்மள உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது, எந்தெந்த உறுப்புகள்லாம் நல்லா இருக்கும் இந்த கொடுக்காப்புளி சாப்பிட்டா. மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.